நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் எங்களோடு கூட நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த வசனம். மற்றவர்களும் கூட இந்த வசனத்தை தெரிந்திருப்பார்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஒரு பாடல். 60களில் ரொம்ப ஃபேமஸான பாடல். டேப் ராதாமாணிக்கம் என்பவர் அருமையாய் அவர் மூலமாய் பாடின ஒரு பாடல். எல்லாருக்கும் தெரியும். சாதி, இன, மத வேறுபாடின்றி உலகம் முழுவதும் இந்த பாடலை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த வசனமும் அவர்களுக்கு தெரியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை நான் உட்பட இதை தெரிந்திருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுமே நமக்குள்ளே ஒரு இந்த வசனத்தை குறித்த ஒரு அர்த்தம் நாம் புரிந்து கொண்ட ஒரு காரியம். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டால் அவர் நமக்கு தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டால், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கேட்டால் அவர் நமக்கு தருவார். கிட்டத்தட்ட இந்த புரிந்து கொள்ளுதல் தான் நாம் எல்லாரும் வைத்திருக்கிறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8வது வசனத்தை பாருங்கள். ஏனென்றால், ஒரு வசனத்தை சொல்லிட்டு அல்லது ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஏனென்றால் அப்படின்னா அதுதான் கவனமாக பார்க்கணும். அவர் சொல்ற ஏனென்றால், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய இருதயத்தின் தாகத்தையும், ஆண்டவர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற ஆசை, விருப்பம், அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிற செய்தி, தேடுங்கள், கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும், எதை கண்டடையும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 35வது வசனம், 36வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனது உருகி. ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை போல மனிதனாயோர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய 33.5 ஆண்டுகள். அதுல ஒரு 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் ஊழியம் செய்தார். இந்த ஊழியத்தில் அவர் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை, தேடி போனார். ஏன்னா அவருக்கு தெரியும், தேடினால் கண்டடைவோம். அவர் தேடி போனார். யாரை தேடி போனார்? ஏழை எளிய ஜனங்களை, கைவிடப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் கீழ்நிலையிலே இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் அவர் தேடி போனார். அப்படி அவர் தேடி போகும் பொழுது திரளான ஜனங்களை அவர் கண்டுபிடித்தார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் 4 சுவர்களுக்கு நடுவிலே அவர்கள் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே எங்களுக்கு 1000 ஆத்துமாக்களை தாரும், எங்களுடைய இலக்கு இந்த வருடத்தில் 500 ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு 5000 ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேண்டும். அப்படி ஆண்டவரிடத்திலே ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று 4 சுவர்களுக்கு நடுவிலே கதறி கதறி ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேடி போங்கள், தேடி போங்கள். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் எனக்கு இருக்கு. வேறே தொழுவத்தில் உள்ள ஆடுகளை சொல்லல. நம்ம ஆட்கள் அவன் தொழுவத்தில் ஆட்டை கொண்டு வர்றதுக்கு பக்கத்து தொழுவத்தில் போய் ஆடுகளை களவாண்டி கொண்டு வர, அதை ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் எனக்கு இருக்கு. அந்த ஆடுகளை தேடித்தான் போய் கண்டுபிடிக்கணும், தேடித்தான் போக வேண்டியது. இயேசுநாதராய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9:35 அவர் சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களையும் சுற்றி நடந்து போனார். ஆத்துமாக்களை தேடி போகிற ஒரு அனுபவம், ஊழியம். நான் பாஸ்டர், நான் மெய்ப்பன், நான் போதகன், நான் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, இங்கே தான் இருப்பேன். நீங்கள் அப்போஸ்தலராக இருங்கள், தீர்க்கதரிசியாக இருங்கள், மெய்ப்பராக இருங்கள், போதகராக இருங்கள், என்னவா வேண்டுமானாலும் நீங்கள் இருங்கள். ஆனால் ஆத்துமாக்களை நீங்கள் தேடி போங்க, நீங்கள் தேடி போங்க, கண்டடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆத்துமாக்கள் திரளா இருக்கிறாங்க. ஒரு சூரச்செடிக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு எலியா, கடவுளுடைய மனிதன் தான், எலியா ஜெபம் பண்றார், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள மாட்டேன், என் முன்னோர்களை பார்க்கலும் நான் நல்லவன் இல்லை, போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன ஒரு வார்த்தை, நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன். எல்லாரையும் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டார், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு எண்ணம், நான் ஒருத்தன் தான் ஊழியக்காரன், நான் ஒருத்தன் தான் சரியா ஊழியம் செய்கிறேன், மற்றவன் ஒருத்தனும் சரியா வேலை செய்யலை, மற்ற ஊழியர்கள் யாருமே சரி கிடையாது, நான் மட்டும்தான் கரெக்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப பேர் நினைத்து கொண்டு, எலியாவே நினைச்சார், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அவர் சொன்னார், பா ஏராளமான பேரை வச்சிருக்கேன்பா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏராளமான பேர் அங்கே இருக்கிறார்கள், நீ ஒருத்த மாத்திரம் இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் போ. ரொம்ப பேருக்கு அப்படி எண்ணம், என்னையை விட்டால் ஏசுனதற்கு வேற ஆள் கிடையாது, என்னையை விட்டால் இந்த பகுதியில் வேற ஊழியம் செய்ய ஆள் கிடையாது.
பிரதர் இந்த ஊரில் ஆண்டவர் என்ன ஊழியக்காரனை வச்சுருக்காரு, இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து அதே எங்கள் ஊரில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான், வேறு ஊருக்கு போக வேண்டியதானே, இங்கே தான் நான் இருக்கேன்ல. ஓ, உங்களுக்கு மொத்தமாக எழுதி கொடுத்துட்டாரா ஆண்டவர், நீ இது மட்டும்தான்யா இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு. ஆண்டவருடைய இருதயத்தை முதலாவது புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். மிஷனரி பயணம் அப்படின்னா நீங்கள் தேடி போங்கள், தேடி போங்கள். ஆண்டவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள், மார்க்க தலைவர்கள். என்ன சொன்னாங்க? உங்கள் போதகர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் பந்தி இருக்கிறாரு, ஜனங்களோடு போய் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், பிணியாளிகளுக்கு தாங்க வைத்தியர் தேவை, உங்களை மாதிரி சுகம் உள்ளவர்களுக்கு வைத்தியர் தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம். இந்த காலத்திலலாம் வைத்தியர்கள் கிராமம் கிராமமாக அவங்க சைக்கிளில் போவாங்க, போய் தான் வைத்தியம் பார்ப்பாங்க, தேடி போவாங்க வியாதியஸ்தர்களை. பிரியமானவர்களே, தேடுங்கள், திரளான ஆத்துமாக்களை கண்டடைவீர்கள். உங்களுக்கு எத்தனை ஆத்துமாக்களை வைத்து ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்? பிரதர், எனக்கு ஒரு 1000 ஆத்துமாக்கள் வரணும் பிரதர். இப்போ அவனுடைய சர்ச்சில் அல்லது என்னுடைய ஜெபக்கூடாரத்துக்கு நான் ஒரு உபவாச கூட்டம் நடத்தினா 90 பேர் வர்றாங்க, 80 பேர், 50 பேர் இப்படித்தான் வர்றாங்க. எத்தனையோ வருஷமாய் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 1000 பேர் வேணும். 1000 ஆத்துமாக்களை நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நான் வழி நடத்தணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனக்கு 1000 ஆத்துமாக்கள் தேவை என்று ஒரு டார்கெட் வைத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆத்துமாக்களை தேடி போகணும். ஆண்டவர் நடந்து போன, ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ வாகனங்கள், அன்றைக்கு அதெல்லாம் இல்லை, கழுதை மேலே போவாங்க, டச்சுனா நடந்து நடந்து போவாங்க, நடந்து நடந்து போவாங்க. அன்புக்குரியவர்களே, தேடி போங்க. பவுல் அவரோடு கூட ஒரு குழுவினர், அவர்கள் தேடித்தான் போனாங்க. மக்கதோனியா போவோம்னாங்க, அத்தனை பட்டணத்தில் காத்திருந்தாங்க. அவர்களா போய்கொண்டே பயணம். மிஷினரி பவுலினுடைய 1ஆம் மிஷினரி பயணம், 2ஆம் மிஷினரி பயணம், 3ஆம் மிஷினரி பயணம். 3 முறை 3 கண்டங்கள்லையும் அவர் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை ஸ்தாபித்தார், சபைகளை ஸ்தாபித்தார். திரளான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் வாழ்ந்தார். அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பவுல் ஒரு நாள் கூட என்னைய அவன் இந்த சபையில் கூப்பிடட்டும், அழைக்கட்டும், நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன்ட்டு இருக்கல. அவரே தேடி போனார், அவராகவே தேடி போனார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் தேடி போகணும்னு தான் இருக்கிறேன், ஆனால் நிறைய கிராமங்களுக்குள்ளே என்னைய விட மாட்டேங்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலே, தென்காசி மாவட்டத்திலே பல கிராமங்களிலே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் எங்கள் கிராமத்திற்குள் வருவதற்கு, பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு போர்டே. ஆக்சுவலாக அந்த போர்டே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அதுவே தப்பு, இப்படி போர்டு வைக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில் நம்ம எந்த மதத்தை பின்பற்றுகிறோமோ, எந்த கடவுளை வழிபடுகிறோமோ அவரை குறித்து தெருக்களிலே நின்று மற்றவர்களுக்கு அறிவிக்க பூரண உரிமையும் சுதந்திரமும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு
இன்றைக்கு அரசாங்கமும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு பிரச்சனை வந்துடக்கூடாது பிரதர். லா அண்ட் ஆர்டர், காவல்துறைக்கு இந்த ஒரே கவலை தான், லா அண்ட் ஆர்டர் வந்துடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு கிராமத்தில் எதிர்த்து பேசுகிறவன் 2 பேர் அல்லது 3 பேர் தான். மற்றவர்கள் எல்லாரும் சுவிசேஷம் கேட்க அமைதியாக கேட்குறாங்க, விரும்புகிறாங்க, விரும்பலை, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2-3 பேர் கத்திக்கிட்டு இருப்பான், அவன் காசு வாங்குறவனா இருப்பான். எங்கேயாவது அவன் பேசுகிறான்ட்டு அவன் சைடில் தான் போலீஸ் காவல்துறையெல்லாம் நின்று பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதை சொல்லி அந்த போர்டுகளை நானே நிறைய கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தேடி போங்க, ஆத்துமாக்களை தேடி போங்க. ஐயோ, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை உலக அளவில் கிறிஸ்தவ இஸ்லாமிய மத தலைவர்கள் எல்லாரும் கூடி பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று வைத்திருந்தார். அதாவது இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள் என்று உலக பெரிய தலைவர்கள் உலக அளவில் கூடுனாங்க. இந்த மாநாட்டில் அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவரை எதிர்க்கிறவர்கள் ஒரு சைடில் இருந்துக்கிட்டு, இயேசு ஒரு மனிதன், மனித குமாரன், அவர் கடவுளாக முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாய் பேசுகிறார். இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் இல்லை, மனித உருவில் வந்த கடவுள் இயேசு, காணக்கூடாத கடவுள், காண்கிற வடிவத்தில் வந்தவர் தான் இயேசுன்னு சொல்லி ஒரு கடவுள் அவதாரம் என்று பேசுகிறார். இப்படி கான்ஃபரன்ஸ் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. சர்ச்சையான வார்த்தைகள், பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்பொழுது திடீரென்று ஒரு நபர், இயேசுவை நம்புகிற ஒரு நபர் பேசிக்கொண்டிருக்கும் போது டக்குன்னு எதிர் அந்த இருக்க பெரிய பெரிய மத குருக்கள் அல்லது அறிஞர்கள் அல்லது ஒரு அறிஞரை சுட்டி காண்பித்து, பிரதர், உங்களுடைய மனைவி வீட்டிலே தீராத வயிற்று வலியினாலே வேதனையிலே துடித்து கொண்டிருக்கிறாள், எத்தனையோ வைத்தியர்கிட்ட டாக்டர்கிட்ட போனீங்க, சுகமாகலை, வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் இந்த வேதனையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்போ சொல்கிற இயேசு உங்கள் மனைவியை சுகமாக்குகிறார், இயேசுவின் கரம் உங்கள் மனைவியை தொடுகிறது, அவர்கள் சுகமாகிறார்கள், இப்பொழுது ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, போய் ஃபோன் பண்ணி கேட்கிறார். இந்த அம்மா சொன்னாங்க, பரிபூரண சுகத்தோடு படுத்திருக்கிறேன், இப்படி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு இப்பத்தான் சோகமாச்சு. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேரை ஆண்டவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார் தெரியுமா? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், பேதுருவாகட்டும், யாக்கோபாகட்டும், ஆண்டவரோடு இயேசுநாதரோடு கூட இருந்தவர்கள். அவர்களே மக்கள் எங்களை தேடி வரட்டும், நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோன்னு காத்திருக்கல, அவர்கள் தேடி போனார்கள், ஆட்களை தேடி போனார்கள். ஒரு முறை ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இந்தியா வட இந்திய பகுதிகளிலே, ட்ரைப்ஸ் வாழ்கிற பகுதியிலே நம்ம பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறோம். அது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு நடக்கிற பெர்மிஷன் வாங்கின பள்ளிக்கூடங்கள். அதில் கற்றுக் கொடுக்க போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்று இங்கே தென்னிந்தியாவிலே, தமிழ்நாட்டில் அறிவிப்பு கொடுத்தார். ஒரு சிலர் போனார்கள், ஆனால் எல்லாரும் அல்ல. சொந்த ஊரிலேயே ஆசிரியராக வேலை செய்யணும், அப்படி தான் எல்லோரும் விரும்பி கொண்டிருந்த காலகட்டம். அப்போது அந்த ஸ்தாபனத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, நீங்கள் முழு நேரமாக வர வேண்டாம்,
1 வருடமோ 2 வருடமோ உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை கிடைக்க பதிஞ்சு வச்சுருக்கீங்க. இங்கே வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அங்கே வந்து டீச்சராக ஒர்க் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போ நிறைய பேர் போனாங்க. சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், இங்கே எப்படியும் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை வர்றதுக்கு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், ஒரு 1 வருஷம் அங்கே போய் வேலை செய்துட்டு வருவோன்ட்டு போனாங்க. நான் அங்கே போனேன். இந்த ஆசிரியர் பெருமக்கள் போனதில் கொஞ்சம் பேர் திரும்பி வந்தாங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்ச உடனே. ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் அங்கே போய் அந்த மக்களை பார்த்த பொழுது, அவர்கள் தேடி அந்த மக்களை தேடி கிராமங்களுக்கு செல்லும் பொழுது, இவ்வளோ மக்கள் தாகத்தோடு இருக்காங்களா, இவ்வளோ மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்காங்களா, அங்கேயே நாங்கள் வேலை செய்கிறோம் என்று இருந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், தேடி புறப்படுங்கள், போங்கள், ஜனங்களை தேடி போங்கள், ஆத்துமாக்களை தேடி போங்கள். ஒரு வாசல் ஒரு கிராமத்தில் அடைக்கப்படுதா, சந்தோஷம், அடுத்த கிராமத்துக்கு போங்க. ஒரு கிராமத்தில் உங்களை அடிக்கிறாங்களா, விரட்டுறாங்களா, மகிழ்ச்சியோடு அடுத்த கிராமத்துக்கு போங்க. அன்புக்குரியவர்களே, தேடி செல்லுங்கள், தேடி செல்லுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, வல்லமை உங்களோடு கூட வருகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தனியாகவோ குழுவினராகவோ 2 பேராகவோ ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாக்களை தேடி வெளியே புறப்படுகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஆலயம் இல்லாத கிராமங்கள், ஆண்டவரே அறியாத கிராமங்கள் திரளாய் உண்டு. அந்த கிராமத்தில் இயேசுவை பற்றி இன்னும் அறிவிக்கப்படாத கிராமங்கள் தமிழ்நாட்டு மாவட்டங்களிலே, பல மாவட்டங்களிலே உண்டு. மக்களை தேடி புறப்படுங்கள். உங்கள் சபையில் உள்ள வாலிபர்களை புறப்பட்டு போக சொல்லுங்கள். ஆத்துமாக்களை தேடி போக சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். உடைய அன்பின் அபிஷேகம் உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமையை நான் இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூமா ஆண்டவரே. இதே வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே, வாலிபர்களை தொடட்டும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, தேவை நிறைந்த ஒரு பூமி இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் வாலிபர்கள், எங்கள் வாலிப பிள்ளைகள், எங்கள் திருச்சபை தலைவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிக ஆத்துமாக்கள் இல்லாமல் சின்ன அளவிலே ஊழியை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை தேடி செல்ல புறப்பட ஆண்டவர் இப்பொழுது அனுகிரகம் செய்கிறீர், அதற்காய் நன்றி. பிள்ளைகளை தொடுகிறீர், அதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவர்களோடு பேசும், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே நடந்து சென்று ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடித்தீர். திரளான ஜனங்களை கண்டுபிடித்தீரப்பா. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அநேக கிராமங்களிலே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மக்கள் இருக்கிறார். அந்த மக்களை தேடி புறப்பட்டு செல்ல ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபைக்கும் இந்த கிருபை, இந்த ஆவலை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி. உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். இந்த மாயாபுரி சந்தையிலே சிக்கி இருக்கிற அநேக வாலிபர்களை மறுபடியும் நீர் ஆண்டவரை தொட்டு கட்டவிழ்த்தவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை ஊழியத்தை செய்ய ஜனங்களை தேடி செல்ல மிஷினரிகளாய் மாற்றும். ஆசீர்வதியும் ஆண்டவரே.
தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.